ஹாய் காய்ஸ், இங்கே கயல் வந்து ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு தன்னோட தங்கச்சிக்காக இப்போ ஒரு முடிவை வந்து எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முடிவு வந்து உண்மையிலேயே ஆனந்திக்கு ஆதரவாக தான் வந்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பமாக இருக்கட்டும், எழிலாக இருக்கட்டும், அவங்க யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால வந்து நம்ம கயல் வந்து என்ன பண்ண போறாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கு. ஆனால் வேற வழி கிடையாது. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த உண்மை எல்லாமே வந்து ஒரு வழியா இப்போ கயலுக்கு வந்து தெரிஞ்சது. இதனால பயங்கரமான அதிர்ச்சியில தான் வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் தனாவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவன் வந்து ஆட்டோக்காரன் தான் அப்படின்னு தெரிய வருது. அதனால தான் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏற்கனவே மூர்த்திக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஆட்டோக்காரனுக்கும் எழிலுக்கும் பயங்கரமான சண்டை. ஏன்னா 2 பேருமே அவ்வளோ பெரிய விரோதிகள் மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கயல் வந்து ரொம்பவே யோசிச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆனந்தி வந்து சொல்றா, அக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கா, என்னால் வந்து நம்ம குடும்பம் வந்து எப்பயுமே பாதிக்கப்படவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் சொல்லவே முடிய மாட்டேங்குது. நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், யார்கிட்டையுமே நம்ம குடும்பம் வந்து தோத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான்க்கா நான் நினைக்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. அவன் எனக்கு வேண்டாம், நான் அவனை மறந்துட்டு நீங்கள் கொடுக்குற எனக்கு வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கயல் வந்து சொல்கிறா, போதும் நிறுத்த, வாயை மூடு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீல, மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி அப்படி கல்யாணம் பண்ணிட்டு உன்னால நிம்மதியா வாழ்ந்துறதா முடியுமா? அப்படி நீ பண்றதா இருந்திருந்த அப்படின்னா இந்த விஷயத்த என்கிட்ட நீ சொல்லியிருக்க கூடாது. சரி, நீ சந்தோஷமா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நாங்க வந்து விட்டுருந்துருப்போம். இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன அவ்வளோ பெரிய தியாகி மாதிரி வந்து நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லைக்கா, இது நமக்கு வந்து வேற வழி கிடையாது, வீட்டில் இந்த விஷயத்த வந்து சொன்னோன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய பிரச்சனை தான் வரும். என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எழிலுக்கும் அந்த பையனுக்கும் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் எழில் வந்து அந்த பையன் பேரை எடுத்தாலே அவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தர்மலிங்க பெரியப்பா வந்து தன்னோட வாக்கை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் வந்து அவருமே இருக்காரு. நமக்காக இவ்வளோ பெரிய ஒரு சம்மதத்தை அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து யோசிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து சமாளிச்சுதான் ஆகணும், நமக்கு வேற வழி கிடையாது, பாப்போம், நீ அழுகாம பேசாம இருந்தா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு ரொம்பவே வந்து மனசுல சந்தோஷமாயிருது. அது வெளியிலேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க வந்து சந்தோஷப்படுறத பார்த்துட்டு கயல் வந்து நினைக்கிறாங்க, அப்போ உண்மையிலேயே இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல இருக்கு, இவ வந்து நிச்சயமா அந்த பையனை ரொம்ப லவ் பண்றா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நினைச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து முடிவெடுக்க போறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த ரொம்பவே வந்து என்ன சொல்றது, ரொம்பவே சைலண்டா தான் இந்த விஷயத்த அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த பத்தி பாத்தீங்கன்னா அம்மா கிட்டேயோ அல்லது மூர்த்தி கிட்டேயோ சின்ன சின்னதா வந்து சொல்லி பார்ப்போம், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் மீனாட்சி கிட்ட இருந்து வந்து கால் வருது. என்னடா மீனாட்சி மேடம் இந்த நேரத்துல கால் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கையால், வீட்டில் எல்லாருமே எப்படி இருக்கீங்க, ஸோ விசேஷம்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா போச்சு மேடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, ஒரு வழியாக வந்து நம்ம நினச்ச மாதிரியே வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. கல்யாணமும் இப்போ நடந்துருச்சு அப்படின்னா ஆனந்தி வந்து என் வீட்டு மருமகளாக மாறிடுவா. எப்படா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. இவ்வளோ தூரம் தன்னோட தங்கச்சி மேல அவங்க வந்து பாசமும் அக்கறையும் வந்து காட்டும் போது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தங்கச்சி வந்து போறது இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ கயலுக்கு வந்து தெரிஞ்சதுனால ரொம்பவே பாத்தீங்கன்னா கயல் வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம தேடி பிடிச்சா கூட வந்து இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ நமக்கு அமைஞ்சதா இருக்கட்டும், தேவிக்கு அமைஞ்சதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு ரொம்பவே நல்லாவே வந்து தெரியும். ஆனா நமக்கு ஆனந்திக்கு பாத்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம மீனாட்சி மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் நல்லபடியா அமைஞ்சிருக்கு இல்லையா. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனந்தியை வந்து அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இதா பண்ணிக்கிட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே அவங்க கேரக்டர் நல்லா தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கயல் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியை நடத்தின விதம் அண்ட் ஆனந்தியை பார்த்துக்கிட்ட விதம் எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கையில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒரு துரோகம் பண்ண போகிறோமே, அவங்கள ஏமாற்ற போகிறோமே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இதை எப்படி வந்து நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னே தெரியாமல் வந்து ரொம்பவே வந்து குழப்பத்திலேயே தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக வரதாங்க வந்து போகுது. அது இல்லைன்னா வந்து சொல்லவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து மற்றவங்களை விட மீனாட்சி குடும்பத்தில் உள்ளவங்க தான் ரொம்ப பாவம்னே நான் வந்து சொல்வேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. சொல்லணும் அப்படின்னா கௌஷிக்க கூட சொல்லலாம். ஆனந்தி மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பிரியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே கவலையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், ஆனந்தி தான் வந்து இந்த பாலுவை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டா, வேற வழியும் கிடையாது. அவளாலையும் வந்து அந்த பயணம் மறக்க முடியலை, அந்த பயனாலையும் ஆனந்தியை வந்து விட்டு கொடுக்கவும் முடியலை. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இவங்க வந்து ரொம்பவே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாலுவோட அண்ணன் வந்து எப்படியாவது பாலுக்கு நம்ம ஆனந்தியா கல்யாணம் பண்ணி இது வச்சுதான் ஆகணும், இல்லை அப்படின்னா இவ வந்து இப்படியே வந்து இருந்துட்டா அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து தாண்டி இப்போ கயல் வந்து முத சரி நம்ம இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பா வச்சே ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய கல்யாண வேலைகள் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. கடைசி நேரத்துல சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முதைய நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளால முடிஞ்சதை நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இந்த விஷயத்த வந்து மூர்த்தி கிட்ட வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மூர்த்தியை வந்து கூப்பிடுறாங்க. மூர்த்தி கொஞ்சம் வா, இங்க வந்து உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன கையல், என்ன விஷயம், என்ன பேசணும், யாருக்காவது பத்திரிக்கை விட்டு போச்சா, இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா, நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்லிடு கையல். ஆனந்தி கல்யாணம் ரொம்ப முக்கியம் நமக்கு, எவ்வளோ தூரம் நம்ம ஜாம்னு நடத்துகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் உட்காரு மூர்த்தி, நான் என்ன சொல்லணுமோ நான் அதை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் கையலுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு. எப்படி இந்த விஷயத்த நம்ம உடனே உடச்சு பேச முடியும், அப்படி பேசிட்டா மூர்த்தி என்ன நினைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமும் ஒரு பயமும் பார்த்தீங்கன்னா தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே வந்து இருக்கு. என்ன கையல், என்ன உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்க யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஷாலினியும் அந்த இடத்துல நிற்கிறா. ஆனந்தியும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்த்துக்கிட்டு அவளுமே ரொம்ப பயத்தில் தான் இருக்கா. அய்யோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எல்லார் மனசுக்குள்ளேயுமே வந்து இருக்கு. அது இல்லை மூர்த்தி, அது வந்து நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கையல், என்ன ஆச்சு, ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மூர்த்தி, அது இல்லை, நம்ம ஆனந்தி கல்யாணத்தை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மெல்ல மெல்ல முழுங்குறாங்க. ஆனந்தி கல்யாணத்தில் ஏதாவது வைக்கணுமா கையல், இல்லை மீனாட்சி மேடம் ஏதாவது சொல்லியிருக்காங்களே, எதுவாக இருந்தாலும் நீ ஓப்பனாக சொன்னாதானே எங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தனம் காமாட்சி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து ஹாலுக்கும் வந்து வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து நின்னவுடனே வந்து என்ன மூர்த்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தெரிலம்மா, என்னமோ ஆனந்தி கல்யாணம் பற்றி பேசணும்னு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து நின்றுட்டு என்ன கையல் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது எல்லார் முன்னாடியும் நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும், அதனால இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கையிலுமே வந்து அமைதியாக இருந்துடுறாங்க. சரி வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கவும் போகிறாங்க. அண்ட் இவங்க எத்தனை நாளைக்கு சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த கல்யாணம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில தான் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.